இல்ல ப்ரோ. இங்க வாங்க கீழ. இதுவா? அத மார்க் பண்ணிக்கங்க ப்ரோ. இதுதான் இப்போதைக்கு மேஜர் லோ. அப்போ இந்த மூமெண்டம் ஃபுல்லாவே என்ன? ரீடெஸ்ட்மென்ட் தேவை. நல்ல இந்த மூமெண்டம் இம்பேலன்ஸ் ஃபுல்லாவே இம்பல்ஸா இம்பேலன்ஸா? இம்பல்ஸ். இம்பல்ஸ். ஓகே குட். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஈக்குவல் ஹை வச்சிருக்கா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணிருக்க? ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. ஈக்குவல் ஹை வச்சுட்டான். சோ அப்ப லோ எது? இதான் ப்ரோ. நீங்க வச்சிருக்கீங்களா அதுக்கு கிட்ட. அது வந்து இந்த மைனர் லோ வரைச்சா ஃபர்ஸ்ட் இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணும்? கீழ வரும். டவுன் ஆகும். இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணும்? ரீடெஸ்ட்மென்ட் வரும். ரீட்ரேஸ்மெண்ட் வரும். சோ வில் செக்கா? எஸ் ப்ரோ. ஓகேவா? சோ ஓகே ஓகே. ப்ரோ. அதே மாதிரி இப்போ போற கேண்டலுமே இம்பேலன்ஸா இருக்கா? சோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அந்த இடத்த? மார்க் பண்ணிக்கலாம். ரியாக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இருக்கு. சோ 4 ஹவர்ஸ்க்கு போயிட்டாங்க. 4 ஹவர்ஸ்ல பாக்க. இங்க 4 ஹவர்ஸ் லோ எங்க இருக்கு? ஜூம் பண்ணுங்க ப்ரோ. 4 ஹவர்ஸ் லோ எங்க இருக்கு? ப்ரோ ஜூம் பண்ணுங்க. என்ன இப்போ இந்த லாஸ்டா கீழ லோ வச்சிருக்கு பாருங்க. அத மார்க் பண்ணுங்க ப்ரோ. இதுவா? அத மார்க் பண்ணுங்க. சோ அப்போ இந்த ரெண்டு லோவையும் உடைச்சிட்டா மார்க்கெட் டோட்டலா என்ன ஆயிடும்? டவுன் வந்துரும் ப்ரோ. டவுன் ஆயிடும். ஆனா என்ன பண்ணணும்? நம்ம வெயிட் பண்ணணுமா? எஸ் ப்ரோ. இப்போ மேல இருக்கிறது ஆர்டர் பிளாக். இப்போ இருக்கிறது என்ன? மேல இருக்கிற லெவலு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல ரேஞ்சில ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம் ப்ரோ அங்க இருந்து. செல் எடுக்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஓகே ப்ரோ. ஆனா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? கன்ஃபர்மேஷன் வேணும். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாரு? கன்ஃபர்மேஷன் வேணும்னா மேபி கேண்டில் பிரேக் கன்ஃபர்மேஷன் ஆச்சும் வேணுமா? எஸ் ப்ரோ. இல்லைன்னா நோ ட்ரேடு. சோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுதா? எஸ் ப்ரோ. இன்னும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு? நோ ப்ரோ. நோ. சோ ஹைக்கு மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கா? எஸ் ப்ரோ. சோ ஃபைனலி ஹையோட ரெசிஸ்டன்ஸுக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது? டிராவல் ஆகுது. இப்போ இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ இது நமக்கு தேவையில்லை ரைட்டா? இப்போ நமக்கு என்ன தேவை? ஹை ஜோன் தான் தேவை ரைட்டா? எஸ் ப்ரோ. இந்த ஹைல என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் ரைட்டா? நாம இப்போ ஓகே ப்ரோ. சோ ஆக்சுவலி இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபார் த ஹை லெவல் ரைட்டா? எஸ் ப்ரோ. சோ ஃபைனலி என்ன நடந்துச்சு? பிரேக் நடந்துச்சு. ரிஜெக்ஷன் நடக்குதா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணலாம்? இப்போ வந்து 15 மினிட் போங்க ப்ரோ. 15 மினிட்லாம் போகுது. 4 ஹவர் தான். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம இன்னும் ஒரு கேண்டில் மூவ் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு கேண்டல் இங்கேயே பெரிய ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ரிஜெக்ஷன் நடந்திருக்கு ப்ரோ. ஏன்னா ம். இன்னொரு கேண்டில் மூவ் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்குறப்ப எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் கம்மியாகும். அதை கண்டுபிடிக்க முடியாதுமா. 15 மினிட்ஸ் ஆண்டா ஓகே. பட் இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போய் தான் பார்ப்போம். பார்க்க முடியாது ப்ரோ. ஓகே ப்ரோ. இங்க இருந்து வச்சுக்கலாம். ஐஷா சார் சென்டி ஸ்டாப் லாஸ் எங்க? இன்னும் கொஞ்சம் மேல ப்ரோ. ஹைக்கு மேலயா? ஹைக்கு மேல. ஹைக்கு மேல வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் கரெக்டா தான் வச்சிருக்கோம் ரைட்டா? எஸ் ப்ரோ. இல்ல அப்படின்னா இதுக்கு மேல வைக்கிறீங்களா? இந்த ஹைக்கு மேல இதை தாண்டி வைக்கிறீங்களா? எஸ் ப்ரோ. இந்த இதையும் தாண்டி வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே என்ன ப்ரோ. பண்ணும்? ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல வச்சுக்கிறீங்களா? ரைட்டா? ஓகே ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஆனா ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் அதிகமாயிருச்சு. ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் என்ன இருக்கு? ப்ரோ இங்க ஆர்டர் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற ஸ்விங்குமா அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் லோ வரைக்கும் வச்சாலே எனக்கு என்ன கிடைக்குது? 1:1 கிடைக்குதா? 1:1 கிடைக்கும் ப்ரோ. கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்புறம் மேக்ஸிமம் 1:, நம்ம டேக் அவுட் ட்ரேட் எவ்வளோ? 1:2 பண்ணலாமா? ஏன்னா மேஜரான லெவல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இது பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் பண்ணிக்கலாம் ரைட்டா? ஓகே ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? ஃபிளிப் நடந்து ஹையை உடைக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஹைல இருந்து லோக்கு ரீடெஸ்ட்மென்ட் போடுங்க ப்ரோ. ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவோமா? எஸ் ப்ரோ. இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்க இருக்கு? 5261
அதை மார்க் இந்த பண்ணிட்டு ரேஞ்சில ரியாக்ட் பண்ணா என்ன பண்ணுவோம் அடுத்த? ஆமா இன்னொரு ஆர்டர் எடுப்போம் ப்ரோ. இன்னொரு ஆர்டர் இருப்போம். அதர்வைஸ் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? எஸ் ப்ரோ. ஸோ 1:1 கிட்டா? ஹிட் ப்ரோ. 1:1 கிட்டானா என்ன பண்ணுவோம்? இங்க ஃபாலோ லோ இருக்கானா பிரேக் ஆர்டர் ஆயிடுச்சு. இப்ப டெய்லி லோக்காக ஆர்டர் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ஹை என்ன ஆயிடுச்சு ப்ரோ. ஆயிட்டு? மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு. டெய்லி லோல வந்து என்ன நடக்குறீங்க? இங்க வந்து இங்க ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ப்ரோ. என்ன நடக்குது? ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா ஃபிளிப்பா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. நடந்துச்சா? அப்ப என்ன எஸ் ப்ரோ. பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? இங்க இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போட்டு நம்ம செக் பண்ணுவோம் ப்ரோ. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். ரைட்டா? எஸ் ப்ரோ. இட்ஸ் ஓகே. வெல் எங்க எங்க ரீட்ரேஸ்மென்ட் போடுவோம்? இப்போ இந்த ப்ரீவியஸா இங்க இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டுங்கிறங்காட்டி இங்க இந்த இதுதான் ப்ரோ ஃபிளிப்பு. ம். லெஃப்ட் சைடு. இட்ஸ் ஓகே. இப்போ கரண்டா மூவ் பண்ணதில்ல ப்ரோ. இந்த டச் பண்ணுங்க. இங்க இப்போ நீங்க ஃபிளிப் போட்ட லெஃப்ட் சைடுல கீ பாயிண்ட் கீயோட லோ தான் வந்து இதுக்கு ஃபிளிப் ப்ரோ. ஓகே. இப்போ அந்த ப்ரீவியஸ் ஹைல இருந்து இங்க கீழே பிரேக் ஆனதுல இருந்து ரீட்ரேஸ்மென்ட் இங்க போகும். அதுல ப்ரோ இங்க அதுக்கு கீழே இதுவா? அங்கிருந்து போடுங்க. ஆல்ரெடி என்ன இருக்கு? 6 ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்துச்சு ப்ரோ 50%. பிரேக் ஆயிடுச்சா? ரீட்ரேஸ்மென்ட் கொடுக்குதா? பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. அப்ப மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு? அப்போ இருக்கு ப்ரோ. ஆனா ப்ரீவியஸ் அந்த ஆர்டர் பிளாக் அளவுக்கு போறக்கா ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? இம்பல்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கு இம்பேலன்ஸ் ப்ரோ. இருக்கா? இம்பேலன்ஸ் மேபி இருக்கு. இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணலாமா வேணாமா? கவர் பண்ணும் ப்ரோ. கவர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு ஃபிளிப் அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு. ரியாக்ட் ஆயிட்டு இருக்கா? எஸ் ப்ரோ. மேபி என்ன நடக்கலாம்? மார்க்கெட் அப் மேல வரலாம். போயிட்டு ரிட்டர்ன் பேக் என்ன ஆகலாம்? கீழே வரலாம். கீழே வரலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷோர் சார் என்ன என்ட்ரி? என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ன என்ட்ரி? பிரேக் வச்சிருக்கு. ஃபிளிப் கிடைச்சிருக்கு. ஆர்டர் ஓகே பிளாக் கரெக்டா ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்துருக்கு ப்ரோ. ஓகே. இன்னும் என்ன என்ட்ரி? கன்ஃபர்மேஷன் என்ன என்ட்ரி? செல் ஆர் பை? பை என்ட்ரி ப்ரோ. பை என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்க? ஸ்டாப் லாஸ் கரெக்டா தான் இருக்கு ப்ரோ. அந்த ஆர்டர் பிளாக் கீழே லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ். கரெக்டா இருக்கு ப்ரோ. ஜஸ்ட் மேல செக்கிங் தட். அது வரல போதும் ப்ரோ. போடுமா? போதும். ட்ரேடர் ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. ஐஷோர் ஷூர். ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? ஹிட் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஷேட் கிட்டத்தட்ட நியர் 1:1. யா நியர் எஸ் ப்ரோ. 1:1 போயிட்டு என்ன இருக்கு? நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கு. அப்ப ஜீரோ ஹிட் லாஸ் ஜீரோ ப்ராஃபிட். ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே வெல் ஓகே ஓகே. ஸோ இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட். பட் கரண்ட் ஆர்டர் என்ன ஆயிட்டு இருக்கு? என்ன ஆர்டர் இது? இன்னும் ஆனா ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் எங்க போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு? செல் போறங்க. பை டவுன் போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இருக்கு. பட் அது நம்ம பார்க்கணும் ரைட்டா? ஃபைனலி என்ன இருக்கு? லோ பிரேக் ஆயிடுச்சு. ஹை எங்க மாறிடுச்சு? இங்க ப்ரீவியஸ் ஹை ப்ரோ. அதுல இருந்து இங்க லாஸ்ட் வரல ரீட்ரேஸ்மென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஐயா மாறிடுச்சு ரைட்டா? ஆமாவா ஓகே ப்ரோ. இல்லையா? எஸ் ப்ரோ. எஸ் தட்ஸ் கரெக்ட். ப்ரோ நான் ஏன்னா இப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு ப்ரோ. ம் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக்க நம்ம மார்க் பண்ணவே இல்லை. அதை ம் மார்க் பண்ணியிருந்தா நம்ம செல் என்ட்ரி தான் எடுத்திருப்போம். பை என்ட்ரி அங்க எடுத்திருக்க மாட்டோம் ப்ரோ. அப்படி கிடையாதுமா. ஏன் செல் என்ட்ரி பை என்ட்ரி அப்படிங்கிறது அது மிகப்பெரிய தவறு. பிகாஸ் ஆஃப் இந்த இடத்த பார்த்தா இந்த லோ லெவல் அப்படிங்கிற ஒண்ணு வரைஞ்சிருக்கு தெரியுமா? எஸ் ப்ரோ. இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம எப்படி செல்லுக்கு போவோம்? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. அது இருக்குல்ல. எஸ் ப்ரோ. அதை வச்சுட்டு தானே நம்ம பைக் ஓகே நானே ஓகே கோவான்னு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே வெல். ஸோ இம்பேலன்ஸ் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ மேபி மார்க்கெட் என்ன பண்ணும்? டவுன் ப்ரோ. இப்போ டார்கெட்டே என்ன ஆயிடுச்சு? இந்த ஹிட் ட்ரேடர் டார்கெட் ஹிட். கம்ப்ளீட்டட்.
ட்ரேடர் டார்கெட் என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட் 1:2. 1:2 ஹிட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோமா? இங்க எஸ் பாருங்க, ப்ரோ. இம்பேலன்ஸா வச்சு டிராப் ஆகுதா, கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணுவான்? மறுபடியும் ரீடெஸ்ட்மெண்ட் கீழ மேல வருவா. ரீட்ரேஸ்மெண்ட் அதை கவர் பண்ணவாச்சும் மார்க்கெட் என்ன பண்ணி ஆகணும்? பேக் வருவா. மேல போவானா? எஸ். எஸ் ப்ரோ. இப்போ ஃபைனலி இங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கு. இங்க இம்பேலன்சஸ் இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ற சான்சஸ் இருக்கு? மேல வரக்கு வாய்ப்பு இல்ல. மேல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா? அதிகமா இருக்கு ப்ரோ. ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் ப்ரோ. இதுவே வச்சு இந்த லாஸ்ட் செல்லா பையா? பை ப்ரோ. பை. ஷூர். சார் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழ. இதுவா? இல்ல ப்ரோ. இன்னும் கொஞ்சம் கீழ ப்ரோ. அங்க ஆர்டர் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சா உங்களுக்கு இது வராது, கிடைக்காது ரிவார்டு. ஓகே ப்ரோ. ரிவார்டு கிடைக்காது. ஓகே ஆமா. வெல். ஓகே. டார்கெட் ஹை வரைக்குமா? நோ ப்ரோ. இம்பேலன்சஸ்லாம் எங்க இருக்கு? ப்ரோ இதுதான் ஃப்ரெஷ்ஷான இம்பேலன்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ அதுக்கு அதனால மேல உள்ளது? இது இது வந்து இந்த இம்பேலன்ஸ். அதுக்கு இம்பேலன்ஸ் மேல உள்ளது? இந்த இம்பேலன்ஸை பிரேக் பண்ணாதான் அது வந்து அங்க ரீச் ஆகும். இம்பேலன்ஸ் பிரேக் பண்ண ரீச் ஆகுமா? வாட்? அதாவது பேஸ் ப்ரோ, ரேலி பேஸ் ரேலி ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் ஓகே. ஆனா இம்பேலன்ஸ் அப்படிங்கலாம் எங்கெங்க இருக்கு? ஓகே, இவ்வளவு தூரம் போகுது. ஆல்ரெடி இது 70% வருது. 70% மார்க்கெட் இங்க வந்துட்டா மார்க்கெட் எங்க போகும்னு சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் ஹைக்கே போகும் ப்ரோ. அப்ப எங்க வைக்கலாம்? பிவிஎஸ் ஹைக்கு மேல என்ன இருக்கு? இம்பேலன்ஸ் இருக்கு ப்ரோ. அந்த இம்பேலன்ஸோட டாப்ல வச்சிடலாம். இங்க வரைக்கும் போகுமா? எஸ் ப்ரோ. ரன் பண்ணுவோமா? ஓகே ப்ரோ. ஐ ஷூர்? ஷூர். You can hold the trade or not? நான் ஸ்டாப் லாஸ் தாண்டி என்ன பண்ணல கேண்டல் மேல போயிடுச்சு ப்ரோ. ஹிட் ஆகிட்டு போயிடுச்சு. ஹிட்டா இருக்கு. ஸ்டாப் லாஸ் தாண்டி கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கா? நோ ப்ரோ, நோ. இன்னும் க்ளோஸ் வைக்கல. when will we close the trade? ஸ்டாப் லாஸ் தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் தாண்டி என்ன பண்ணும்? க்ளோஸ் வைக்கணும். சோ நீங்க ட்ரேட ஹோல்ட் பண்றீங்களா இல்ல என்ன பண்றீங்க? இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல ப்ரோ ஃபுல்லா. ஸோ அதனால ஹோல்ட் பண்ணலாம். சோ இப்போ ஃபைனலி ஸ்டாப் trade லாஸ் has ஹிட் been ப்ரோ. losses. சோ ஆனா மார்க்கெட் கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்னு தெரியும். பை ஆகும் ப்ரோ. அப்ப அந்த பைக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். இப்போ வெயிட் ஈக்குவல் பண்ணுவோம். லோ வந்திருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ப்ரோ அது கீழே போகும். மேலே போகுது. கரெக்ட் ப்ரோ. இப்போ வந்து கரெக்டாக இது வந்து ஃப்ளிப் கிடச்சிருக்கு. கரெக்டா என்ன இருக்கு? ப்ராப்பரா ஃப்ளிப் கிடச்சிருக்கு ப்ரோ. பிரேக்கா ஸ்ட்ரக்சரா ஃபிளிப்பா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க என்ன பண்றது சான்சஸ் இருக்கு? இங்கிருந்து மேலே இப்போ பை எடுக்கலாம் ப்ரோ. இங்கே ஐஷூர்? வந்து எஸ் ப்ரோ. ஐஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் கீழே ப்ரோ. கோலியா இல்ல இல்லை ப்ரோ, ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல? லோக்கு கீழே. டார்கெட் டார்கெட் அந்த ஹை ப்ரோ. ஓகே, வைக்கலாமா? வைக்கலாம் ப்ரோ. ஐஷூர்? ஷூர். சோ இப்போ ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது. அந்த இடம் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. இந்த என்ன லாஸ்ட் ஹைக்கு முன்னாடி இருக்க இது என்ன பண்ணிரு? பிரேக் பண்ணிருக்கு. பிரேக். ரீடெஸ்ட்மெண்ட் கரெக்டா ரீட்ரேஸ்மென்ட்ல என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு கரெக்டா. ரியாக்ட் பிரேக் ஆகல. என்ன இருக்கு? அதான் ரீடெஸ்ட் ஆயிருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு என்ட்ரி. ஐஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வைக்கலாம் ப்ரோ. ஓகே. டார்கெட் டார்கெட் ஹை. ஓகே. ஐஷூர்? ஷூர். 1:1 ஹிட்டா? எஸ் ப்ரோ. இந்த ட்ரேடுக்கு 1:1 ஹிட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடுக்கு இன்னும் இன்னும் ஹிட். ஹிட் ஆகல. ஃபைனலி ஹிட் ப்ரோ. ஃபைனலி டார்கெட் ஹிட். டார்கெட் அச்சீவ்.